நலம்பெறும் சொல்லை நான் கண்டு கொண்டேன். ஓம் நமோ நாராயணா. மகளிர் தேசிய கூட்டமைப்பில் உள்ள அனைவருக்கும் எனது காலை வணக்கம். நான் பெருந்திலிருந்து சரவணன், தெய்வாக்கு ஜோதிடர். கல்யாணம் ஆன உடனே முதல்ல குழந்தை வேணும் எதிர்பார்ப்பாங்க. 10வது மாதத்துலேயே என்ன விசேஷம் இல்லையா, இது நடக்கலையா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க. இந்த கல்யாணம் ஆகி ஃபஸ்ட் நைட்லேயே குழந்தை பிறக்கிறவங்க 1% தான். இந்த கல்யாணமாகி ஒரு 10 மாதம், ஒரு 3 மாதத்துலேருந்து ஒரு 6 மாதத்தில் கன்சீவ் ஆகிறவங்க 20%. கல்யாணம் ஆகி 3 மாதத்துலேருந்து 6 மாதத்துக்குள்ளே ஆகிறவங்க ஒரு 20%. ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷத்துக்குள்ளே கன்சீவ் ஆகிறவங்க ஒரு 30%. இந்த 1 வருஷத்துலேருந்து 2 வருஷத்துக்குள்ளே குழந்த ப்ரெக்னென்ட் ஆகிறவங்க ஒரு 10%. அதுக்கப்புறம் ஒரு 2-3 வருஷம் கழித்து, இல்லை ஒரு 10 வருஷம் கழித்து, 5 வருஷம் கழித்து ஒரு 5லேருந்து 6% குழந்தை இருக்கும். ஒரு 4% குழந்தை இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. இது ஜாதகத்தில் இதை எப்படி பார்ப்பது, அதை எப்படி சரி பண்ணுவது? புத்திரன் அப்படின்னு சொல்கிறதுனா, புத் அப்படிங்கிற ஒரு நரகத்துக்கு செல்லாமல் திறன் தடுப்பவன் தான் புத்திரன் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு ஜாதகத்திலே ஒருத்தருக்கு குழந்தைக்கான அமைப்பு பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படிங்கிற 5ஆம் இடம். அப்பிரதட்சணமாக பார்த்திங்கன்னா ஜாதகத்திலே 9ஆம் இடம், 12, 11, 10, 9 அப்படி. 10ஆம் இடம் கர்மஸ்தானம். கர்மஸ்தானம் அப்படின்னா கொள்ளி வைக்க புத்திரன் உண்டா. இந்த 10ஆம் இடம் வலுவாக இருந்தால் குழந்தை இருக்கும். சிலருக்கு பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்திலே, 5ஆம் இடத்திலே, 9லே, 10லே சுபகிரகங்கள் இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கடகடன் உண்டு. இந்த குரு 5ஆம் இடத்திலே புத்திரகாரகன் புத்திரஸ்தானத்திலே வலுத்தால் அவருக்கு குழந்தை தாமதமாகும். என்னடா புத்திரகாரகன் 5ஆம் இடத்திலே வலுத்தால் புத்திரம் தாமதம் அப்படின்னா, அது தாமதம் அப்படிங்கிறது ஜோதிட விதி அனுபவத்திலே அப்படி இருக்குது. அந்த திசா புத்தி வரும் பொழுது, அதே குரு தசை குரு புத்தி இப்படி வரும்போது ஆட்சி உச்சம், குரு ஆட்சி உச்சமானாலும் இந்த புத்திரன் 6 வருஷம், 8 வருஷம், 12 வருஷம் அப்படி இருக்கும். கடகத்தில் குரு உச்சமாக இருந்தால் 6 வருஷம், 8 வருஷம், 12 வருஷம். மீனத்தில் குரு இருந்தால், தனுசிலே குரு இருந்தால் அது ஆட்சி வீடு. புத்திர பாக்கியம் தாமதமாகும். இப்போ ஒருத்தருக்கு 11ஆம் இடத்துல குரு இருந்தால் அவங்களுக்கு ஆண் குழந்தை முதல்ல கிடைக்கும். 11ஆம் இடத்திலே சனி இருந்தால் அவங்களுக்கு முதல்ல பெண் குழந்தை கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு கருத்து. ராசியில் பார்த்திங்கன்னா மேசம், விருச்சிகம், சிம்மம், மீனம் இந்த ராசிகளில் செவ்வாய் அல்லது குரு, இந்த செவ்வாய் அல்லது குரு ராசிகளில் செவ்வாயோ குருவோ இருந்தால் அவங்களுக்கு கண்டிப்பாக ஆண் குழந்தை கிடைக்கும். இந்த ரிஷபம், கடகம், துலாம், மகரம் இந்த ராசிகளில் சந்திரன், சுக்கிரன் இருந்தால் அவங்களுக்கு பெண் குழந்தைகள் கண்டிப்பாக கிடைக்கும். இதில் பார்க்கும்போது அஸ்வினி 1ஆம் பாதம், அஸ்வினி, உத்திரட்டாதி இவங்களுக்கெல்லாம் சதயம், இவங்களுக்கு முதல் குழந்தை தவறி போக வாய்ப்புண்டு. உத்திரட்டாதிக்கும் அதே கணக்கு தான். சூரிய திசையிலே திருமணம் நடக்கும்போது அஸ்வினிக்கு, இந்த சதயத்தில் குரு திசையில் திருமணம் நடக்கும். உத்திரட்டாதிக்கு கேது திசையில் குழந்தை உண்டாகும். அந்த கேது திசைக்கும் போது குழந்தை தவறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ நீங்கள் அது கடவுளை வேண்டி வணங்கி விரதங்கள்லாம் இருந்தால் எல்லாம் சரியாக இருக்கும். இப்போ புனர்பூசம் அப்படிங்கிறது ராமர் நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறோம். ராமர் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு பெண் குழந்தைன்னா சகோதரி, ஆண் குழந்தைன்னா சகோதரன். ஏன்னா ராமர் தம்பி தான் உண்டு. ரிஷபராசியில் ஒரு குழந்தை பிறந்தால் அவங்களுக்கு இம்மிடியேட்டாக 1 வருஷத்துக்குள்ளே அடுத்த குழந்தை கிடைக்குங்கிறது ஜோதிட விதி. ரிஷபராசியில் பெண் குழந்தை பிறந்தால் அடுத்தது பெண் குழந்தை கிடைக்கும். அதே ஆண் குழந்தையாக இருந்தால் இம்மிடியேட்டாக அடுத்தது ஆண் குழந்தை கிடைக்கும். இது ஜோதிட விதி. இதில் சனி புதன் பரிவர்த்தனை, இப்போ சனி புதன் பார்வை, சனி புதன் வலுப்பது. இப்போ புதன் மிதுனத்தில் வலுத்திருக்கு, சனி கும்பத்தில் வலுத்திருக்கு. வலுத்திருக்குன்னா ஆட்சியாக இருக்கிறது. அவங்களுக்கு தத்து புத்திர யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய யோகத்தை சொல்கிறது. இந்த சனி புதன் ஒருத்தருக்கு சேர்ந்திருந்து 3ஆம் இடத்திலே இருந்தால் அதை காகவந்தியா தோஷம் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா அவங்களுக்கு 24 வருஷத்துக்கு ஒரு குழந்தை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது. மேசராசிக்கு 5ஆம் இடம் சூரியன். இந்த சூரியன் 6லே இருந்தால் 9ஆம் இடத்தை, அந்த 9ஆம் இடம் அப்படிங்கிற குரு
கொஞ்சம் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து 10ஆம் இடத்தை பார்க்குறோம். 5ஆம் இடம் அவுட்டு, 10ஆம் இடம் சனி வலுவாக இருந்தால் அவங்களுக்கு 30% குழந்தைக்கு வாய்ப்பு இருக்குது. 3மே வலுத்திருந்தால் அவங்களுக்கு இம்மிடியேட்டாக உடனுடன் நிறைய குழந்தைக்கு வாய்ப்பு இருக்குது. 2 கிரகம் வலுத்திருந்தால் அவங்களுக்கு 60% குழந்தைக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 3மே வீக்காக இருந்தால் அவங்க தத்து புத்திரத்தை நாடுவது சிறப்பு. இப்போ யாருக்கு ரெட்டை பிள்ளை பிறக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. ரெட்டை பிள்ளைங்க அப்படின்னா மீன ராசி, மிதுன ராசி. மீன ராசி, மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு மீனத்தில் 2 மீன்கள், மிதுனத்திலே ஆணும் பெண்ணும். இப்போது மிதுன ராசி, மீன ராசியில் கிரகங்கள் இருப்பவர்களுக்கு அதிகமான குரு இருக்குது, இல்லை புதன், குரு, சூரியன் இந்த மாதிரி இருக்குன்னா ரெட்டை குழந்தைகளுக்கு பிறக்கும். இப்போ ஒரு அனுபவ ஜாதகங்களை சொல்லும்போது ஒரு பெண்ணுக்கு பூரட்டாதி நட்சத்திரம், பூரட்டாதி குரு முடிஞ்சு சனி தசை, சனி அந்த பெண்ணுக்கு அவயோகத்தில் இருக்கிறது. அப்போ அந்த பெண்ணுக்கு திருமணமாகி 10 வருஷம் குழந்தை இல்லை. அப்போ புதனில் தான் குழந்தை இருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு அமைப்பு. கணவருக்கு வந்து பார்த்திங்கன்னா மேசராசி, அஸ்வினி நட்சத்திரம், சந்திரன் செவ்வாய் பரிவர்த்தனை. அவருக்கு சந்திரன் மேசத்திலே, செவ்வாய் கடகத்திலே பரிவர்த்தனையாக இருக்குது. சந்திர தசையில் அவருக்கு குழந்தை இல்லை, செவ்வாய் தசையில் ரெட்டை பிள்ளை பிறந்திருக்கு. எல்லாம் கிருஷ்ணர் பேர், கடவுள் பேர்லாம் குழந்தைகளுக்கு வச்சுருக்காங்க. ஆணும் பெண்ணும் குழந்தை இருக்குது. இப்போ அவங்க வந்து நல்லா சரியாயிட்டாங்க. இந்த மாதிரி திசா புத்தி என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்பது. ரெட்டை குழந்தை கிடச்சிருக்கு. ரெட்டை குழந்தைக்கு ஆணும் பெண்ணும் சிறப்பு. இப்போ 12 வருஷமாக ஒருத்தர் குழந்தையே இல்லை, என்னடா பண்ணுறதுன்னு வெள்ளிங்கிரி மலை ஏறிக்கிட்டே இருந்தார். வெள்ளிங்கிரி மலை தடுமாறி ஏறி போனவருக்கு 12 வருஷம் கழித்து ஒரு ஆண் குழந்தை கிடைத்திருக்குது. அது வெள்ளிங்கிரி அப்படிங்கிற பேரே வச்சுட்டார். அடுத்தடுத்து ஏறிக்கிட்டே தான் இருந்தார். ஆனால் அடுத்த 12 வருஷம் கழித்து தான் அவருக்கு இன்னொரு பையன் கிடச்சிது. அதுக்கு வேறு ஒரு பேர் வச்சுட்டார். அதாவது ஜாதகத்திலே ஒருத்தருக்கு கடகத்திலே குரு உச்சம் அப்படின்னு இருக்கும்போது, அது 8ஆம் இடமாக 6ஆம் இடமாக இருக்கும்போது இந்த புத்திர பாக்கியத்தை தாமதம் பண்ணுது. உதாரணத்துக்கு இப்போ ஒரு அம்மாவுக்கு ஜாதகம் பார்க்கும்போது தனுசு லக்னம், 8லே குரு உச்சம், குரு புதன் இந்த 2ம் அந்த அம்மாவுக்கு இருக்குது, தனுசு லக்னம். நான் சொல்கிறேன், உனக்கு 12 வருஷம் கழித்து குழந்தை கிடைத்திருக்குதாம்மா அப்படின்னு கேட்கும்போது அவங்க 14 வருடம் கழித்து குழந்தை கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. பரவாயில்ல, அந்த கடகத்திலே குரு இருக்கும்போது அந்த தன்னுடைய வேலையை கிரகம் தனியாக செய்கிறது. கிரகம் தன் கடமையை செய்யும், கிரகம் யாரையும் விட்டு வைக்காது. அந்த அம்மாவுக்கு 18 வயசில் கல்யாணம் ஆகிருக்கு, 34 வயசு தான் குழந்தை கிடச்சிருக்கு. இப்போ பாப்பாவுக்கு 15 வயசு ஆச்சுன்னு வைங்கிறேன். ஒருத்தருக்கு கடக லக்கணம் கன்னியில் 3 கிரகம். கடக லக்கணத்துக்கு அவர் மனைவிக்கு 3 கிரகம், சனி செவ்வாய் புதன். இவருக்கு திருமணமாகி 20 வருஷமாக குழந்தை இல்லை. அதை காகவந்தியா தோஷம் அப்படின்னு சொல்லி நான் முதல்ல சொல்லியிருந்தேன். பல ஆஸ்பத்திரிக்கு பார்த்துறாங்க, பல குழந்தை ஸ்பெஷலிஸ்டால் கைவிடப்பட்ட அவங்களுக்கு வந்து இப்போது 20 வருடம் கழித்து ஒரு காளியை கும்பிட்டதால் நார்மலாகவே ஒரு பெண் குழந்தை கிடைத்திருக்கிறது. அதாவது ஒரு குறிப்பிட்ட வழிபாடுகளை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது 52 வயசில் அவருக்கு 52 வயசு, அந்த அம்மாவுக்கு ஒரு 42 43 வயசு இருக்கும் போட்டு. குருவாயூர் சொல்வது சிறப்பை தரும். குரு ப்ளஸ் வாயுவூர் குருவாயூர் அப்படின்னு சொல்கிறோம். கிருஷ்ணருடைய லிங்கம் வந்து வாயு பகவான் தள்ளி கொண்டு வந்து குரு பகவானால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட லிங்கம் குருவாயூரில் இருக்கிறதா சொல்கிறோம். அந்த சாமி இந்த குருவாயூர் சென்று இடைக்கிட துலாபாவம் தேங்காய் மட்டையோடு உள்ள தேங்காய் அந்த மாதிரி கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து அவல் வெல்லம் இப்படி கொடுக்கும்போது கொடுக்கும். ஒருத்தருக்கு ராகு தசா நடக்குது, அஷ்ட நட்சத்திரம், ஒய்ஃபுக்கு கார்த்திகை நட்சத்திரம், 2 பேருக்குமே ராகு தசை ஒரே புத்தி. இப்போ ராகு தசை செவ்வாய் புத்தி 2 பேருக்கு போயிட்டுருக்கும்போது அடுத்தது குரு புத்தி வரும். அப்போ நான் வந்து குருவாயூர் சென்று வாங்க, உங்களுக்கு குழந்தை கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இப்போ அவங்களுக்கு உடனே சொன்ன அடுத்த நிமிஷம் அவங்க போயிட்டாங்க. அந்த நாளே போயிட்டு வந்தோடனே அவங்களுக்கு குருவாயூர் போயிட்டு வந்தோடனே அழகான பெண் குழந்தை கிடைத்திருக்கு. இப்போ பாத யாத்திரை ஆண் குழந்தை கிடைத்திருக்கு. பாத யாத்திரை போகலாம். பாத யாத்திரை போகும்போது விருச்சிகத்தில் சனி செவ்வாய் இருக்கிறவங்க, விருச்சிகத்தில் சனி செவ்வாய் சேர்ந்துருக்கவங்க வக்கரமாக இருக்கும். அந்த மாதிரி இப்போது 2015 பார்த்தா சனி செவ்வாய் 2 வக்கரமாக விருச்சிகத்திலே இருந்துக்கிட்டே இருந்தது. அப்போது பாத யாத்திரை போகிறது, விருச்சிகம் அப்படின்னா பாதம், இந்த பாத யாத்திரை போகிறது போனால் உடனே குழந்தை கிடைக்கும்.
எங்களுக்கு இந்த ஜென்ரேஷனில் முட்டையை சாப்பிட்றாங்க, சாப்பாடு சரியில்லை அப்படிங்கிற கருத்தெல்லாம் இருக்குது. இந்த முட்டை வந்து கூமுட்டையாக இருக்கிறது. முந்தின ஜென்ரேஷனில் நிறைய குழந்தைகள் தவறி இருந்திருக்கு. அதனால் அவங்க வரிசையாக குழந்தைகள் பெற்றுக்கிட்டே இருந்தாங்க. கால்ரால காணாமல் போன குழந்தைகள் எத்தனையோ உண்டு. அந்த மாதிரிலாம் சொல்கிறது. இப்போ ஒரு 5 குழந்தை இருந்தால் அதில் 2 குழந்தை முந்தின ஜென்ரேஷனில் இறந்துடும். அதனால அவங்க வந்து சூழ்நிலைகள் இருந்ததுனால அவங்க வந்து நிறைய கருத்தடை மருந்துகள்லாம் அப்போ கிடையவும் கிடையாது. இப்போதைக்கு வந்து குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னா நீங்கள் கற்பக ரச்சாம்பி கோயிலில் சென்று வரலாம். அங்கே நெய் மாதிரி கொடுப்பாங்க, அதை வயிற்றில் தடவிட்டு வந்தால் குழந்தை கிடைக்கும். இப்போ 1973 பிறந்த அனைவருக்கும் குரு நீசா எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா 2 பெண் குழந்தைகள் தான் இருக்கும் மேக்சிமம். இதில் ஒருத்தர் நான் 1973 பிறந்தேன், எனக்கு ஆண் குழந்தை இருக்குது அப்படின்னு சொன்னார்னா அவருக்கு லக்கணம் மகரமாக இருக்கலாம், 5ஆம் இடம் வலுவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது. இப்போ பொதுவாகவே அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திரத்திலே முதல் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு 2 ஆண் குழந்தை தான் உண்டு அப்படிங்கிறது ஜோதிட விதி. அஸ்வினி 2, மகம் 2, மூலம் 2, இந்த மாதிரி 2ஆம் பாதத்தில் கேது நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆணும் பெண்ணும் உண்டு. அஸ்வினி 3, மகம் 3, மூலம் 3 கேது நட்சத்திரத்தில் 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்க கல்யாணமே பல கசம்சா பிரச்சனை தான். அவங்களுக்கு குழந்தை கிடைச்சா முதல்ல பெண் குழந்தை, கணவரோடு சேர்ந்து வாழ்ந்தால் இல்லை கணவர் மனைவியோடு சேர்ந்து வாழ்ந்தால் 2வது குழந்தை ஆண் குழந்தை கிடைக்கும். இந்த அஸ்வினி 4, மக 4, மூலம் 4 இவங்களுக்கு வந்து 2 பெண் குழந்தைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. இந்த 2 பெண் இல்லை முதல் குழந்தை ஆணாக இருந்தால் 2 ஆண், மேக்சிமம் 2 பெண் குழந்தை தான் கிடைக்கும். ஒரே சீரீஸில் தான் குழந்தை கிடைக்கும். இந்த ரிஷப ராசியிலே கார்த்திகைக்கு குழந்தை தாமதமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த கார்த்திகை நட்சத்திரம் முதல் பாதத்துக்கு ஒரு ஆண் குழந்தை இருக்கும். கார்த்திகை 1, உத்திரம் 1, உத்திராடம் 1, இதில் வந்து அந்த மாதிரி இருக்கும். கார்த்திகை 2, 3, 4 பார்த்திங்கன்னா ட்ரீட்மெண்ட் எடுத்து குழந்தை பெறக்கூடிய நிலைமை இருக்கும். இந்த ராகு தசை வந்துட்டு இருக்கனால அவங்க ராகு தசையில் குழந்தை பெறக்கூடிய பொன்னான காலத்தில் இந்த ராகு தசை வந்து சர்ப்ப கிரகங்களுக்கு வந்து பிரீதி பண்ணிவிட்டு அவங்களுக்கு குழந்தை கிடைக்கும். இல்லைன்னா லேட்டாக தான் ஆகும். இல்லை திருச்செங்கோடு மலையில் போய் ஒரு விநாயகர்கிட்ட மலை படி ஏறும்போது 200வது படியில் ஒரு நாகரை பிரதிஷ்டை பண்ணால் அவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். கிடைச்சா அவங்களுக்கு ஆணோ பெண்ணோ கிடைச்சா இப்போ ரோகிணியை பொறுத்த வரைக்கும் ரோகிணி முதல் பாதத்துக்கு ஆணும் பெண்ணு உண்டு, 2ஆம் பாதத்துக்கு 3ஆம் பாதத்துக்கு ஆணும் பெண்ணு உண்டு. ரோகிணி 4க்கு 2 பெண் குழந்தை தான் இருக்கும். இதே போல தான் நீங்கள் செக் பண்ணணும். மிருக சீரிஸும் ஒன்றுக்கு வந்து 6 வருஷம் கழித்து தான் முதல் குழந்தைக்கு அடுத்து 2வது குழந்தை கிடைக்கும். முதல்ல பெண் குழந்தையாக இருந்து 6 வருஷம் கழித்து ஆண் குழந்தை கிடைக்கும். முதல்ல ஆண் குழந்தைன்னா 2வது பெண் குழந்தை கிடைக்கும். மிருக சீரிஸம் 3, 4, 2ஆம் பாதம் 2, 3க்கெல்லாம் வந்து ரெட்டை குழந்தையெல்லாம் பெறக்கூடிய யோகம் உண்டு. இந்த 4ஆம் பாதத்துக்கு 2 ஆண் குழந்தை கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். மிருக சீரிஸம் 4ஆம் பாதத்துக்கு பார்த்திங்கன்னா ஆண் குழந்தை. திருவாதிரைக்கு வந்து ரொம்ப கால்குலேஷன் போடுவாங்க. அவங்க ஒரு குழந்தை போதும், அந்த குழந்தைய நல்லா படிக்க வைக்கலாம், அது ஆணோ பெண்ணோ ஒரு குழந்தை இருந்தால் அவங்களுக்கு போதும்னு நினைப்பாங்க. திருவாதிரை எல்லாமே அப்படி தான். திருவாதிரை 2, 3 ஆணும் பெண்ணும் இருக்கும். புனர்பூசத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் ராமர் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ராமனுக்கு லவகுசா அப்படின்னு 2 ஆண் குழந்தைகள். அப்போ ராமர் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய புனர்பூசத்துக்கு 2 ஆண் குழந்தைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு தான் இருக்கும். ஆணும் பெண்ணு இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கணும்னா தாமதமாக இருக்கும். மிருகசீரிஷம் 3ஆம் பாதத்துக்கு தான் பெண் குழந்தை கிடைக்கும். அது பெண் குழந்தை ஆண் குழந்தை கிடைக்கக்கூடிய ஜாதகத்துக்கு பெண் குழந்தை கிடைக்கக்கூடிய ஜாதகத்தை சேர்த்து வச்சோம்னா ஆணும் பெண்ணும் கிடைக்கும். இப்போ திருமணம் பண்ணதுக்கே ஏகப்பட்ட பிரச்சனை. பணம் இருக்காங்கிறது தான் பிரச்சனை. குழந்தை இருக்காங்கிறதுல யாரும் பார்க்கறதில்ல. பணம் தான் இங்கே ஓடிட்டுருக்கு. புனர்பூசம் 2ஆம் பாதத்துக்கு ஆணும் பெண்ணும் உண்டு. 3ஆம் பாதத்துக்கு பெண் குழந்தை மட்டும்தான். 4ஆம் பாதத்துக்கு 2 ஆண் குழந்தைகள். புனர்பூசம் 1, 4க்கு 2 ஆண் குழந்தைகள். பூசம் 1ஆம் பாதத்துக்கு 2 ஆம்பளை பிள்ளை, 2ஆம் பாதத்துக்கு 2 பெண் குழந்தை, பூசம் 3க்கு 2 பெண் குழந்தை, பூசம் 4க்கு 2 ஆண் குழந்தை. இந்த ஆயிலத்துக்கு பார்த்திங்கன்னா மேக்சிமம் 2 பெண் குழந்தைகள் தான் கிடைக்கும். ஏன்னா அவங்க மேக்கப்லேயே ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு 5ஆம் இடங்கிற ஜலராசி அப்படிங்கிற செவ்வாய் பெண் ராசி அப்படிங்கிறனால அவங்களுக்கு வந்து பெண் குழந்தைகள் தான் அமையும். உங்களுக்கு குரு 12ல் இருக்குது, இவருக்கு குழந்தை இருக்காது அப்படின்னு நினைக்க வேண்டாம். குரு 12ல் இருந்தாலும் செவ்வாய் 12ல் இருந்தாலும் அது மீனத்தில் இருந்தாலும் அது கடகத்தில் இருந்தாலும் ஒரு உச்சம் பெற்றால் அது குழந்தை உண்டு. கடக லக்கணத்துக்கு செவ்வாய் 5 கூடைய 12ல் இருக்குது.
அப்போ ஜாதகத்தை எடுத்து குழந்தை கிடையாதுன்னு நம்ம சொல்லக்கூடாது. ஜோதிடர்கள் வந்து குழந்தை உண்டுன்னு சொல்லலாம். இது ராகு கேது சேர்க்கை. இந்த ராகு ஆயில்யத்துக்கு ரேவதி கேட்டை எல்லாம் நீங்கள் பொறுத்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஜாதகம் பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய சந்தேகம் இருந்தால் நீங்கள் என்ன கேட்டுக்கலாம். இப்போ ராகு கூட கிரகங்கள் சேர்ந்துருந்தா 5ஆம் இடத்துல ராகு இருக்குது, 9ல் ராகு இருக்குது, 10ல் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா நீங்கள் சர்ப்ப சாந்திகளை செய்யணும். சர்ப்பதோஷ பரிகாரம், நாகதோஷ பரிகாரம் நம்ம பண்ணால் குழந்தை கிடைக்கும். இல்லை சிவசக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய சில தெய்வங்களை வணங்கலாம். கன்னி ராசியிலே கிரகங்கள் இருந்தால், இப்போ கன்னி அப்படின்னு சொல்லக்கூடியது காலபுருஷனுக்கு 6ஆம் இடம். காலபுருஷனுக்கு 6ஆம் இடம் அப்படிங்கிற கன்னியிலே கிரகங்கள் இருந்தால், அரச மரம் வேப்ப மரம் சேர்ந்துருக்கிற சின்ன சின்ன கோயில்களில் போய் 2 லிட்டர் பால் வாங்கி உத்திர நட்சத்திர அன்னைக்கு அபிஷேகம் பண்ணிட்டு வந்தால் கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படும், குழந்தையும் கிடைக்கும். இந்த கொரோனா காலகட்டத்தில் குழந்தை இல்லாத அனைவருக்குமே குழந்தை கிடச்சிட்டு எல்லோரும் வீட்டிலேருந்து ரிலாக்ஸாக பணம் வேண்டாம் குழந்தை வேணும்னு நினச்சாங்க. குழந்தை கிடச்சிது. குழந்தையும் வாழ்க்கையிலே அவசியம். எனக்கு ஒரு குழந்தை வேணும், நாம் இருவர் நமக்கு ஒருவர், நாம் இருவர் நமக்கு மூவர், நாம் இருவர் நமக்கேன் ஒருவர் அப்படிங்கிற மாதிரி நாட்டில் போய்கிட்டு இருக்குது. வம்ச விருத்தி அப்படிங்கிறது ஒரு குழந்தை வந்து ஒரு வாழ்க்கையை செழிப்பாக்கும். கண்டிப்பாக அனைவரும் குழந்தையை பெற முயற்சி பண்ணுங்கள். குழந்தையை கண்டிப்பாக அபாசன் பண்ணாதீங்க. இப்போ மருத்துவர்கள் சொன்னாங்கன்னு சொல்லி அபாசன் பண்ணக்கூடாது. ஒரு பொண்ணுக்கு நான் சொன்னேன், இந்த மாதிரி குழந்தை வந்து ஜாதகத்தில் கால் ஊனமாக இருக்கிற மாதிரி காமிக்குதுமா அப்படின்னு. அந்த பெண் என்ன சொல்லிச்சு அப்படின்னா, அந்த பெண் வந்து நான் ஏற்கனவே 2 அபாசன் ஆகிட்டு, அதனால் நான் வந்து இந்த குழந்தையை பெற்று தான் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிச்சு. அது ஊனமாக இருக்கிற மாதிரி இருக்குது, நீ டாக்டர்கிட்ட சொல்லிடுமான்னொன்னே அந்த பொண்ணு டாக்டர்கிட்ட சொல்லியிருக்கு. அவங்க அப்படி தான் இருக்குதுன்னொன்னே குழந்தையை பெற்றுக்கிடுச்சு. அந்த டாக்டர் என்ன பண்ணிட்டாங்க, குழந்தை பிறந்த உடனே அதை வந்து உடனே காலில் கட்டு போட்டு காலெலாம் சரி பண்ணி இப்போ அந்த குழந்தை நல்லா நடந்து வந்து எனக்கு கை கொடுத்துட்டு போயிடுச்சு. ஒரு 2-3 வயசில் இப்போ பார்த்தீங்கன்னா பிறந்த உடனே கொஞ்சம் கால் ட்விஸ்டிங்காக இருந்திருக்கு. வந்து எனக்கு ஒரு சாக்லேட் கொடுத்து, அது என் வாழ்க்கையிலே கிடைத்த மிக மிக பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். இப்போ யாருக்காவது குழந்தை இல்லைங்கிறது ஒரு பிரச்சனை, கல்யாணம் ஆகுது ஒரு பிரச்சனை, கல்யாணமாகி குழந்தை இல்லைங்கிறது, அவங்கள மலடின்னு சொல்கிறது, இந்த மாதிரி நிறைய மோசமான காலகட்டமாக இருக்குது. குழந்தை இல்லாதவங்களை யாரும் வந்து தவறாக நினைக்க வேண்டாம். அது அவங்களுடைய பிரச்சனை இல்லை. குழந்தை இல்லைன்னு 2வது திருமணம் பண்ணுறது இந்த மாதிரிலாம் பண்ண தேவையில்லை. ஏன்னா எல்லாருக்குமே குழந்தை தாமதமாகத்தான் கிடைக்கிறது அப்படிங்கிறது தான் இதில் மோசமான ஒரு உண்மை. ஆள் 2வது திருமணம் பண்ணுறான், முதல்ல குழந்தை இல்லை. இப்போ 2வது குழந்தை 40 வயசில் கல்யாணம் பண்ணும்போது அவர் வந்து குழந்தை இருக்கிறவங்களை கல்யாணம் பண்ணுவது சிறப்பு. ஏன்னா குழந்தை இல்லாத கல்யாணம் பண்ணால் குழந்தைக்காக அலைய முடியாது. ஒருத்தர் 18 வருஷம், ஒரு அம்மா கல்யாணம் ஆகி 18 வருஷம் கழித்து கணவர் இறந்துருக்கார். 18 வயசில் கல்யாணம் ஆனம்மா, 36 வயசில் கொஞ்சம் சொத்து இருக்குது கணவர் பேரில், குழந்தை இல்லை. அவரை ஒருத்தர் கல்யாணம் பண்ணி அப்புறம் குழந்தைக்காக 4 வருஷம் அலைஞ்சிட்ருக்கார். அதனால் ஒரு 38-40 கல்யாணம் பண்ணுறவங்க குழந்தை இருக்கிறவங்கள கல்யாணம் பண்ணால் அவங்களுக்கு குழந்தையும் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா அந்த குழந்தை ஆல்ரெடி இருக்கும். அடாப்ஷன் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும். பெற்றோர் அனாதைகளாக குழந்தைகள் நிறைய வெளியில் விடப்படுகிறது. சுனாமிலாம் நிறைய குழந்தைங்க அனாதையாக்கப்பட்டிருக்கு. அதில் ஒரு குழந்தை எடுத்து வளங்க, அது முதல்ல சங்கடமாக தான் இருக்கும், அதுவே பழகிடும். குழந்தை இல்லை சொல்லி ரொம்ப மனசு சங்கடப்படுறதுக்கு, குழந்தைகளுக்கு முன்னுரிமை. குழந்தைங்க என்ன படிக்கணும், உங்களுக்கு என்ன இந்த குழந்தை வேணும், 2 எனக்கு ஆண் குழந்தை இருக்குது, 2 பெண் குழந்தை இருக்குது. பெண் குழந்தை இருக்கிறவங்க ஆண் குழந்தை வேணும்னு ஆசைப்படுறது, ஆண் குழந்தை இருக்கிறவங்க பெண் குழந்தை இருக்குன்னு. சஷ்டி விரதம் இருக்கிறது குழந்தைக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். சஷ்டி விரதம் இருந்தால் கருப்பையிலே குழந்தை கிடைக்கும் அப்படிம்பாங்க. சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும். முருகர்கிட்ட விரதம் இருந்தால் பெண் குழந்தை கிடைக்கும், அம்மன்கிட்ட விரதம் இருந்தால் ஆண் குழந்தை கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லி ஊரார் பல தீசிஸில் பேசுவாங்க. அதெல்லாம்